ஒரு நாள் டீனு பறவை சாப்பாடு தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ கீழே ஒரு ஸ்வீட் இருக்கிறத அது கவனிச்சுது. அட, அது ஏதோ ஸ்வீட் போல இருந்தது. அது மனுஷங்க தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அது நமக்கு கிடைச்சிருக்கு. அது உடனே கீழே வந்து அந்த ஸ்வீட்ட தன்னுடைய கொக்கால கடிச்சுக்கிட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள போயிடுச்சு. அது அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு போய் அதோட கூட்டுக்குள்ள வச்சிருச்சு. அதோட கூடு இருக்கிற மரத்துல எல்லா கிளைகளையும் வேற வேற பறவைகள் கூடு கட்டி இருந்துச்சு. ஒரு கூட்டுல இருந்து மைனா சொல்லுச்சு, அட டீனு, உனக்கு இந்த ஸ்வீட் எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு காட்டு தாண்டி போகும்போது ஒரு இடத்துல கிடைச்சது. யாரோ மனுஷங்க தான் அங்க போட்டுட்டு போயிருக்காங்க. நானும் போய் பாக்குறேன், ஒருவேளை எனக்கும் அது கிடைக்கல இல்லையா? அப்படி சொல்லி அது அங்கிருந்து பறந்து போச்சு. நல்லதா போச்சு, மைனா போனது. நானும் போய் கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு வரேன். அவ இங்க இருந்தா நான் வெளியே போனதுமே அவ இந்த ஸ்வீட்டை எடுத்துடுவா. அப்படி தண்ணி குடிக்கிறதுக்காக டீனு குளத்துக்கு பக்கத்துல போன உடனே மைனா திரும்ப வந்துருச்சு. எனக்கு தெரியும், நான் இருந்தா இவ இந்த ஸ்வீட்டை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. இப்பவே நான் இதை எடுத்துக்கிறேன். அப்படி சொல்லி மைனா டீனுவோட கூட்டுல இருக்கிற அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு போய் அதோட கூட்டுக்குள்ள வச்சிருச்சு. டீனு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து பார்த்தா அதோட கூட்டுல ஸ்வீட் இல்லாததை பார்த்து அது ஷாக் ஆச்சு. அட, அந்த ஸ்வீட்டை எங்க தானே வச்சிருந்த? யாரும் எடுத்துட்டு போயிருப்பா. அது அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துச்சு. அப்போ மைனாவோட கூட்டுல அந்த ஸ்வீட் இருக்கிறத பார்த்துட்டு உடனே கூட்டுக்கு பக்கத்துல போச்சு. எனக்கு தெரியும், இந்த மைனா தான் இதை திருடி இருப்பான்னு. முதல்ல இதை என் கூட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அது கூட்டுக்குள்ள போக பார்த்துச்சு. ஆனா அதுக்குள்ள மைனா அங்க வந்து கூட்டுக்கு குறுக்குல வந்து நின்னுடுச்சு. இது என்னோட ஸ்வீட், நீ எதுக்கு திருடின? நான் உன் முன்னாடி தானே அங்க இருக்கிற ஸ்வீட்டை தேடி போனேன். இது எனக்கு கிடைச்சது. இதை எப்படி உன்னுடைய ஸ்வீட்னு நீ சொல்லுவ? இது என்னோட இதுதான். அங்க என்னோட ஸ்வீட் எல்லாம் எதுவும் இருக்கல. நான் திருடுறத நீ பாத்தியா? அப்புறம் இன்னொன்னு, இது என்னுடைய கூட்டுல இருக்கிற வரைக்கும் அது எனக்கு தான் சொந்தம். டீனுவால அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா எந்த சாட்சியும் இல்லாம மைனா மேல எப்படி பழிய போடுறது? மைனா அந்த ஸ்வீட்டை கொஞ்சமா சாப்பிடுச்சு. அதுக்கப்புறமா கூட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த ஸ்வீட் ஆட ஆரம்பிச்சது, நகர ஆரம்பிச்சது. மெதுவா மெதுவா மைனாவோட கூட்டுல இருந்த அந்த ஸ்வீட் டீனுவோட கூட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்போ மைனாவோட பார்வை அங்க ஸ்வீட் இல்ல அப்படிங்கறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆச்சு. டீனு, நீ என்னுடைய கூட்டுல இருந்து ஸ்வீட்டை திருடி இருக்க. ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு. முதல் விஷயம், நான் திருடுறத நீ உன் கண்ணால பாக்கல. ரெண்டாவது விஷயம், இப்ப அந்த ஸ்வீட் என்னுடைய கூட்டுக்குள்ள இருக்கு, அதனால அது எனக்கு தான் சொந்தம். இத கேட்டதும் மைனா புரிஞ்சுக்குச்சு, எல்லாமே நம்ம பக்கமே திரும்புதுன்னு. அதனால அமைதியா அங்க இருந்து போயிடுச்சு. இந்த ஸ்வீட் தானா அந்த கூட்டுல இருந்து இந்த கூட்டுக்கு எப்படி வந்துச்சு? தானா வரல, நாங்க தான் எடுத்துட்டு வந்தோம். அப்போ அந்த ஸ்வீட்டுக்கு கீழே இருந்து 3 எறும்பு மெதுவா பக்கத்துல வந்துச்சு. அந்த எறும்புகளை பார்த்து டீனு ஷாக் ஆனா. அட, நீங்க என்னுடைய கூட்டுக்குள்ள எப்போ வந்தீங்க? நாங்க தான் முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ நீ தூக்கிட்டு வந்துட்ட. நாங்க சின்னவங்கன்றதுனால உன்னுடைய பார்வையில நாங்க படல. இந்த ஸ்வீட்டோட சேர்ந்து நாங்க 3 பேருமே இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த மைனா அதோட கூட்டுக்கு எடுத்துட்டு போனப்போ நாங்களும் அது கூடவே அங்க போயிட்டோம். அப்பதான் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டோம். எங்களுக்கு மைனா மேல ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதனாலதான் வாய்ப்பு கிடைச்சது நாங்க 3 பேரும் இந்த ஸ்வீட்டை உன்னோட கூட்டுக்கே தூக்கிட்டு வந்துட்டோம். அதை கேட்டு டீனு சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் சொல்லுச்சு, உங்க 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே இந்த ஸ்வீட் உங்களுக்கு சொந்தம். இதை நான் இனி சாப்பிட மாட்டேன். அட, இல்ல, நாங்க எவ்வளவு சாப்பிடணுமோ முதல்லயே சாப்பிட்டோம். இனிமே சாப்பிட முடியாது. இது இனி உனக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இன்னையில இருந்து நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இனிமே என் கூட தான் இருக்க போறீங்க. அந்த 3 எறும்பும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் அதே கூட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க எங்க போனாலும் சரி ஒன்னாதான் போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 3 பேருமே தரையில நடந்து போகும்போது டீனு அவங்க கூடவே மேல காத்துல பறந்துகிட்டு இருந்தா. திடீர்னு வானிலையும் மாறிச்சு. பயங்கரமா மழை பெய்யவும் ஆரம்பிச்சது. பாவம் டீனுவால சரியா பறக்க முடியல.
தரையில எல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சுது. எறும்புங்க எல்லாம் அந்த தண்ணியில மாட்டிக்கிச்சு. அத பார்த்ததும் டீனு கொஞ்சம் யோசிச்சுது. மரத்துல இருக்கிற இலைய பறிச்சு அந்த தண்ணிக்குள்ள போட்டுச்சு. 3 எறும்புகளும் அந்த இலை மேல உட்காந்துக்குச்சு. அதுங்களோட உயிரை காப்பாத்திக்குச்சு. மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் டீனு அவங்க 3 பேரையும் அதோட கூட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு. டீனு, இன்னைக்கு நீ எங்களுடைய உயிரை காப்பாத்திருக்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வரும்போது கண்டிப்பா நாங்க 3 பேரும் காப்பாத்த முயற்சி பண்ணுவோம். நீங்க 3 பேரும் ரொம்ப சின்னவங்க. என்னுடைய உயிரை உங்களால எப்படி காப்பாத்த முடியும்? ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு உங்களோட உயிரை காப்பாத்தினதுல. அடுத்த நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்கு வந்தான். அப்ப அந்த எறும்புங்க மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. டீனு அந்த மரத்தோட கீழே உட்கார்ந்து இருந்துச்சு. அடேங்கப்பா, அழகான ஒரு பறவை. இத நான் எப்படியாச்சு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு டீனுவை பார்த்து அவன் குறி வச்சான். எறும்புங்க எல்லாமே அதை பார்த்துடுச்சு. உடனே அவனுடைய கால்ல ஏறி போயிடுச்சு. அந்த 3 எறும்பும் ஒரே நேரத்துல அவனு போட்டு பயங்கரமா கடிச்சுது. அந்த வேட்டைக்காரனுக்கு வலி எடுத்துச்சு. அதனால டீனுக்கு வச்சிருந்த குறிய அவன் மேல பார்த்து சுட்டான். அப்ப அந்த குண்டு ஒரு இளநீ மேல பட்டு அந்த இளநீ நேரா அந்த வேட்டைக்காரன் தலைமையிலேயே வந்து விழுந்துச்சு. வேட்டைக்காரன் தலை சுத்தி கீழே விழுந்துட்டான். ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே, நீங்க 3 பேரும் இவ்வளவு சின்னதா இருந்தோம் இன்னைக்கு என்னுடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க. அன்னைக்கு நான் உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டேல. பரவாயில்ல, நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சரி, இந்த வேட்டைக்காரன் எழுந்திருக்கிறதுக்குள்ளார நாம போயாகணும். அதுக்கப்புறமா அவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து அவங்களுடைய கூட்டுக்கு போனாங்க.